இருந்தாலும் அதிமுக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறதா, பாஜக போயிடுச்சா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை, அதாவது அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்படக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் பாஜக போய் சேர்ந்துட்டார். சரியா? இன்னொன்று வந்து அமமுக, அம்மாவுடைய பேர், அதாவது அதிமுகவின் வந்து பெரிய தலைவராக இருந்த அம்மா அவர்களுடைய, ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட அமமுக வந்து போய் பாஜக கூட சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ இங்க அதிமுக நிறைய குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிற தொண்டர்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஓபிஎஸ் கூட சேர்ந்து பாஜக சைடு போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வாக்கு வங்கி அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நிலைமையில என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதிமுகக்கும் சரி பாஜகவுக்கும் சரி பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல வாக்கு வங்கியை சிதறாம வச்சிருக்கக்கூடிய திமுக அழகா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எலெக்ஷன்ல நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பணம் விளையாடாமல் இருந்தால் திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து போன தடவையும் அப்படிதான் எல்லா இடத்துலையும் அவங்க தான் வின் பண்ணாங்க. பாஜக கூட்டணி வரவே இல்லை. ஸோ இந்த தடவையும் நிலவரம் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கு. போன தடவை வந்து அதே ரிசல்ட் தான் இந்த தடவையும் வரும். ஆனால் பணம் விளையாண்டால் ஒருவேளை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.